Sorry, it's DJ. பிஎம் கேர்ஸ்னு ஒரு ஃபண்டு கொரோனா அப்ப ஆரம்பிச்சாங்க. ஒரு பிரதமர் நிதி கேட்கிறாரே, நாமெல்லாம் வாரி வழங்க வேண்டும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் நிறைய பணம் அனுப்பிச்சாங்க. ஏன்னா அது தேசிய பேரிடர் நிதி மாதிரி கேட்டிருக்காருங்க பொழுது நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. மொத்தம் அனுப்பப்பட்டு அது பெறப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுங்களா? 13,605 கோடி ரூபாய். நேரடியா பிரதமர் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய பணம், அந்த பணத்துல செலவு பண்ணி இருக்கிறதுன்னு கணக்கு இது வரைக்கும் வெளியே சொல்லி இருக்கிற தொகை ஒரு 439 கோடி, ஒரு 3,976 கோடி, ஒரு 3,100 கோடி போக மீதி 6,284 கோடி ரூபாய் மீதி கணக்கில் இருக்கிறது. இப்ப சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அது ஒரு தனியார் ட்ரஸ்டுக்கு சொந்தமானது, அரசுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு பிரதமர் பணம் வாங்குறாரு, நாட்டை காப்பாத்துறதுக்கு தானே கேட்பாருன்னு தானே நம்ம நினைப்போம். ஆனா அந்த பணத்தை தனியா வாங்கி வச்சுக்கிட்டாரு, அது ஒரு தனியார் ட்ரஸ்டுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்களே. அப்ப அந்த பணத்துக்கு கணக்கு நீங்க கேட்க கூடாது, அதுக்கு அரசினுடைய ஆடிட் கிடையாது. அப்ப இந்த பணத்தை பிரதமர் எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாமா? ஆமா, அதான் அதுக்கு அர்த்தம். இது ஒண்ணுதானா? இது அவருக்கு வாங்கிக்கிட்ட பணம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு நமோ ஆப்னு ஒன்று பிரதமர் லான்ச் பண்றாரு. NarendraModi.in. கட்சிக்கு நிதி வழங்க விரும்புகின்றவர்கள் எல்லாம் நிதி வழங்குங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த நிதியின் கீழ் இவரு 1000 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்றாரு. அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர் JP நட்டா அவர்களும் தன்னுடைய பதிவுகளில் நிதி வேணும்னு சொல்லி வாங்குறாரு. அது எந்தெந்த திட்டத்தின் கீழ் வாங்குறாங்கன்னா, ஸ்வச் பாரத்துக்கு அதுல பணம் வாங்குறாங்க, பேட்டி படாவ் பேட்டி பச்சாவ் அப்படின்னு ஒரு திட்டத்துல பணம் வாங்குறாங்க, கிசான் சேவா, இதெல்லாம் அரசினுடைய திட்டங்கள். அப்ப இந்த 3 திட்டங்களுக்கும் துறைகளுக்கு விளக்கம் அமைச்சு கேட்கும் பொழுது அந்த துறையினுடைய செக்ரட்டரியில என்ன பதில் சொல்றாங்கன்னா, இதுவும் எங்களுடைய துறைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப கட்சிக்கு வாங்கப்பட்ட நிதி, கட்சிக்கு நீங்க எப்படிங்க ஒரு அரசினுடைய திட்டத்தின் பேரை சொல்லுவீங்க? இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குன்னு சொன்னா, அரசின் பேரால, தமிழ்நாட்டு அரசின் பேரால நிதி கேட்டுச்சுன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? இப்படி அரசு இயந்திரத்தை நீங்க பயன்படுத்துவதை ஒத்துக்குவீங்களா? ஒரு பிரதமர் அப்படி செய்கிறார், ஒரு பெரிய கட்சி அப்படி செய்கிறது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே மிகவும் எதிரானதா இருக்கு. ஒரு பிரதமரே அப்ப ஊழல் செய்யலையா? பாரதிய ஜனதா கட்சி அப்ப மிகப்பெரிய ஊழல் கட்சியா அவதாரம் எடுத்திருக்குங்கிறது நமக்கு தெரிய வரலையா?